புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக சென்னை எழும்பூர் நீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு ஒண்ண பிறப்பிச்சிருக்கு. இதெல்லாம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, சென்னை டிஜிபி அலுவலக வளாகத்திற்கு வெளியே வந்த மூர்த்தி அவர்கள விசிகாவினர் 5 பேர் சேர்ந்து தாக்க முயற்சி செய்றாங்க. அப்படி முயற்சிக்கும்போது அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அவரும் திரும்ப தாக்குறாரு. மூர்த்தி அவர்களுடைய தாக்குதல தாக்குப்பிடிக்க முடியாம இந்த சிறுத்தைகள் வந்து சிதறி ஓடுன அந்த காட்சிகள் சமூக ஊடகங்கள ஆக்கிரமிச்சது. இப்படி அசிங்கப்பட்டுட்டோமே, அவமானப்பட்டுட்டோமே, மூர்த்தி அவர்கள எப்படியாவது பழிவாங்க வேண்டும் அப்படின்னு எண்ணுன விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுடைய தூண்டுதலின் பேர்ல வழக்கு தொடுக்கப்படுது. மூர்த்தி அவர்கள் மீது 3 செக்ஷன்ல வழக்கு தொடுக்கப்படுது. அதேபோல விடுதலை சிறுத்தை கட்சியினர், அதாவது திட்டமிட்டு தாக்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது 2 செக்ஷன்ல வழக்கு தாக்கல் பண்ணப்படுது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இவங்க திட்டமிட்டு வந்து மூர்த்தி அவர்கள தாக்குறாங்க. அவங்க மீது 2 செக்ஷன்ல வழக்கு. தற்காப்புக்காக தாக்கிய அண்ணன் மூர்த்தி அவர்கள் மீது 3 செக்ஷன்ல வழக்கு. அந்த 3 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் 3 வருடத்திற்கு கடுங்காவல் தண்டனை கிடைக்கிற மாதிரியான ஒரு செக்ஷன்ல வழக்கு. அது மட்டுமல்லாமல், இதுல 2 தரப்புக்கும் தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு. திட்டமிட்டு தாக்குனது விசிகாவினர். ஆனா, கைது நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து அண்ணன் மூர்த்தி அவர்கள் மீது பாயுதுன்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. வந்து திட்டமிட்டு தாக்கிய நபர்கள, நீங்க உண்மையிலேயே சரியா நடந்துக்கிறாங்க காவல்துறை அப்படின்னா, திட்டமிட்டு தாக்கிய நபர்கள கைது செய்யாம, அண்ணன் மூர்த்தி அவர்கள மட்டும் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டும் அல்லாமல், அண்ணன் மூர்த்தி அவர்கள நள்ளிரவு 11:30 மணிக்கு போய் கைது செய்றாங்க. கைது செஞ்சு அழைச்சிட்டு போம்போது, அவரு சிரிச்சுக்கிட்டு தான் போறாரு. கைதுக்கு கோஆப்பரேட் பண்றாரு. அவர் வந்து சாதாரணமா ஒரு கேஷுவலா இருக்காரு. பயந்த மாரியோ, பதட்டப்பட்ட மாரியோ தெரியல. ஆனா, அவர வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயி, அவருக்கு வந்து டெஸ்ட் எடுக்கும்போது பிபி அதிகமா இருந்திருக்கு. அப்ப வீட்டிலிருந்து அவர் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த கேப்ல என்ன நடந்துச்சு? அவருக்கு ஏன் பிபி ரைஸ் ஆச்சு? அப்படி என்ன காவல்துறையால வந்து அழுத்தம் குடுக்கப்பட்டுச்சு மூர்த்தி அவர்களுக்கு? அப்படிங்கிற கேள்வி எழுது. பிபி அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க தரப்புல இருந்து அவருக்கு மாத்திரை குடுக்கப்படுது. மாத்திரை குடுக்கப்பட்டதும் அவர் வந்து ரொம்ப அப்நார்மல் ஆயி நெஞ்சு வலி வந்து கீழ விழுந்துர்றாரு. அதுக்கப்புறம் வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க வந்து நீங்க ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க. அங்க தான் வந்து உயர்தர சிகிச்சை, ஒரு மேல்மட்ட சிகிச்சைய வந்து அவருக்கு அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அண்ணன் மூர்த்தி அவர்கள் அழைத்து செல்லப்படுறாரு. அங்க வந்து அண்ணன் மூர்த்தி அவர்கள பரிசோதனை செய்த டீனு செக் பண்ணி பார்த்துட்டு, இவர வந்து 2 நாள் ஐசியூல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து இவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனு, உடல் முழுவதும் செக்கப் எல்லாமே பண்ணப்படுது. 2 நாட்கள் கிட்டத்தட்ட 48 மணி நேரம் அவர மானிட்டர்ல வைக்கணும் அப்படின்னு டீன் சொல்றாரு. ஒரு மருத்துவர் சொல்றாரு. அப்ப அதையும் மீறி இவங்க கோர்ட்ல புரொடியூஸ் பண்ணி, இவங்க ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. கோர்ட் வந்து இவருக்கு எதிராக அ ப 15 நாட்கள் வந்து சிறையில் அடைக்கணும். அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி வரை மூர்த்தி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் வந்து உத்தரவ பிறப்பிக்கிறாரு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை மட்டும் கைது செய்து கைது செய்த உடனே அவருக்கு உடல்நலம் குன்றிய காரணத்துக்காக அவர் உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கே அவருடைய உடல்நிலையை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவருக்கு உடனடியாக மருத்துவ சேவை தேவைப்படுகிறது, எனவே அவர் உடனடியாக ஐசியூவில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறி ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அங்கே அவர் இப்போ வரைக்கும் இந்த ரிமாண்டுக்கு அவர் அங்கிருந்து கூட்டு வர வரைக்கும் ஐசியூல, ஏனென்றால் ஐசியூவில் நாங்கள் பார்த்தோம் அவர். தற்காத்துக்கிட்ட அண்ணன் மூர்த்தி அவர்கள் 15 நாள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். வந்து மூர்த்தி அவர்கள அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு வெறிகொண்டு தாக்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நபர்கள் மீது எந்த விதமான கைது நடவடிக்கையும் இல்ல. அப்படின்னா இது ஒரு அராஜக போக்கு. ஜனநாயகத்திற்கு எதிரான ஒன்று. 15 நாட்கள் எந்த தவறுமே பண்ணாம எதுக்கு போய் ஒருத்தர் சிறையில இருக்கணும்? தன்ன தற்காத்துக்கிறதுக்கு. 1 தடவ, 2 தடவ இல்ல. கிட்டத்தட்ட 2, 3 தடவ கொலை முயற்சி செய்றாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினராலும், திருமாவளவன் அவர்களாலும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு மூர்த்தி அவர்கள் காவல் நிலையத்தில புகார் அளிச்சாரா இல்லையா? அப்படி புகார் அளிச்சப்ப என்ன நடவடிக்கைய இந்த காவல்துறை மேற்கொண்டதுங்கிற கேள்வி எழுது. அப்ப காவல்துறை நமக்காக நிக்க போறதில்ல. எந்த சட்டமும் நமக்காக நிக்க போறதில்ல. நம்மள நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்ற முடிவுக்கு அண்ணன் மூர்த்தி அவர்கள் எப்படி வராரு? அத நீங்க ஆழ்ந்து சிந்திக்கணும்.
அப்ப நம்ம கைவிடப்பட்டுட்டோம். சட்டம் வந்து நமக்கு துணை நிக்க போறதில்ல. அப்ப நம்ம உயிர நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு யோசிச்ச மூர்த்தி அவர்கள், அவரு வந்து சேஃப்டிக்கு வந்து அதுவும் வந்து இந்த குண்டர்கள், ரவுடிகள் வச்சிருக்கக்கூடிய கத்தியெல்லாம் இல்ல. சாதாரணமா அந்த நகம் வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சேஃப்டி நைஃப வச்சிருந்திருக்காரு. அந்த சேஃப்டி நைஃப் தான் இவரோட உயிர காப்பாத்தியிருக்கு. அந்த சேஃப்டி நைஃப் இல்லன்னா, பட்டப்பகல்ல டிஜிபி அலுவலகத்துக்கு வெளியிலேயே அந்த விசிக குண்டர்கள் இவர என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அவங்க 4, 5 பேரு, இவரு ஒரு நபரு. இதெல்லாம் சட்டத்திற்கு தெரியுமா? தெரியாதாங்கிறது நமக்கு புரியல. காவல்துறை இத பற்றி சிந்திச்சாங்களான்னு தெரியல. சிந்திச்சிருந்தீங்கன்னா, இவர் மேல நீங்க 3 செக்ஷன்ல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்ப ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம், அ விசிக உடைய திருமாவளவன் அவர்களுடைய அழுத்தம் இருந்ததனால தான், காவல்துறை அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக வழக்குகள பதிவு பண்ணி, கோர்ட்ல நிறுத்தி அவர வந்து 15 நாள் ரிமாண்ட் பண்ணி, இப்ப வந்து சிறையிலயும் அடைச்சிருக்கிறாங்க. அந்த ஐசியூவில் இருந்து தான் அவரை இங்கே அழைத்து வந்தார்கள். அங்கே பெரும் நெருக்கடி கொடுக்கப்பட்டு சான்றிதழ்கள் பெறப்பட்டு இங்கே அழைத்து வரப்பட்டு 2வது பெருநகர நீதித்துறை முன்பு வந்து ஆஜர்படுத்தப்பட்டார். 22/9 வரை அவருக்கு வந்து ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனா ஒரு விஷயத்த என்னால தெளிவா சொல்ல முடியும். அண்ணன் அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் வெளியில வரும்போது வேறொரு மனிதனாக வருவார். அவருக்கு கிடைக்கப் போற மக்கள் ஆதரவ பார்த்து, இவங்க வாயடைச்சு போப்போறாங்கன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. மக்கள் 2026ல இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தையும், விசிகாவையும் கண்டிப்பாக புறக்கணிக்க வேண்டும். குறிப்பாக நம் பறையரின மக்கள் யாரும் இந்த விசிகாவினருக்கும், திமுகவுக்கும் வாக்கு அளிச்சிறக் கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். ஏன்னா, ஒரு தலைவர் வளர்ந்து வராரு. அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பறையரின மக்களுக்காக பேசுறாரு. சமத்துவத்த பேணக்கூடிய ஒரு தலைவனுக்கு இந்த நிலை அப்டின்னா, பிரிவினைய பேசக்கூடிய திருமாவர்கள் வந்து அவர் சந்தோஷமா இருக்காரு. அவரு இத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. விசிகாவினர் வந்து இத பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. "பாத்தியா நாங்க செஞ்சு காட்டிட்டோம். எங்க கிட்ட வச்சுக்கிட்டா இதுதான் நிலைமை. உன்ன செருப்ப கழட்டி அடிப்போம். உன்ன கேவலப்படுத்துவோம். உன்ன நடு ரோட்ல விட்டு உன் மானத்த வாங்குவோம். மானத்தெல்லாம் வாங்குனது மட்டும் அல்லாம, உன்ன சிறைப்படுத்தி 15 நாட்கள் உள்ளேயும் வப்போம். இதுதான் எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய பவர். நாங்க திமுக கிட்ட 2 சீட்டுக்கு போய் நிக்கிறோம்னு நீங்க நெனைக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, ஒருத்தர நாங்க எந்த அளவுக்கும் போய் அவர மொடக்குவோம். அவங்கள அவமானப்படுத்துவோம். அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு 2 நாளா நடக்கிறது என்ன? அவமானம், அசிங்கம், கேவலம். அவர் வயசுக்கு அ அவருடைய அவருடைய வயசுக்கு அவருடைய இவர் எப்படி கௌரவமா இருந்த ஒரு மனுஷன். அவர வந்து நடு ரோட்ல விட்டு 4 பேர் செருப்பால அடிச்சு அசிங்கப்படுத்தினது மட்டுமல்லாம, இப்ப சிறைக்குள்ளேயும் போய் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல உருவாக்கியிருக்காங்கன்னா, என்ன மாதிரியான ஒரு நாட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எழுது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கு. இது ஜனநாயகத்திற்கு ஒரு கருப்பு நாள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். பறையினர மக்கள் வந்து தெளிவு கொள்ளணும். இந்த இடத்துல தான் தெளிவு கொள்ளணும். திருமா அவர் வந்து அவர் வளர்ந்துட்டாரு. அவர தாண்டி ஒருத்தர் வளர்றாரு அப்டின்னா, அவர முடக்குறதுக்காக என்னென்ன அவர் தன்னுடைய சொந்த ரத்தமாக இருந்தாலும், தன்னுடைய சொந்த சாதியினரா இருந்தாலும், அவர் எந்த எல்லைக்கு போயி அவர முடக்குறாரு, அவர அசிங்கப்படுத்துறாரு அப்டிங்கிறத மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தக்க பதிலடியை 2026 தேர்தல்ல குடுக்க தான் போறாங்க. அப்டிங்கிறத சொல்லி இந்த காணொளிய நிறைவு செய்றேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே